ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் புத்திசாலி குரங்கு. ஒரு ஊரில் ஒரு அம்மா குரங்கு ஒரு குட்டி குரங்கு இருந்தாங்களாம்மா. அவங்க அம்மா அந்த குட்டி குரங்குக்கிட்ட எப்போவுமே எந்த விஷயத்துலையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா. அந்த குரங்கு குட்டியும் அதை கேட்டுக்குமாம்மா. ஒரு நாள் அவங்க அம்மா, நான் காட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், நீ வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்களாம். ஆனால் அந்த குரங்கு குட்டி கொஞ்சம் சுட்டுத்தனமானதான். அவங்க அம்மா பேச்சை கேட்காம நம்மளும் காட்டுக்குள்ளே போகலாம், காட்டில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போச்சாம்மா. காட்டுக்குள்ளே போனோன்னே அது மரம் இதெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கும் ஆசையாக இருந்துச்சு. எல்லாத்து மேலே ஏறி விளையாண்டுட்டு சந்தோஷமாக இருந்துச்சான். அந்த நேரம் பார்த்தா திடீர்னு அங்கே ஒரு சத்தம். என்னென்னு பார்த்தா சிங்கம். சிங்கத்தை பார்த்தோன்னா அந்த குரங்குக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சாம்மா. இன்னைக்கு சிங்கம் நம்மளை சாப்பிட்ரும் அப்படின்னு நினச்சிருச்சான். அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சான், இன்னைக்கு நீ தான் என்னோட உணவு அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டதும் இந்த குட்டி குரங்கு ரொம்ப பயந்துருச்சு. அப்போ தான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சான். எந்த சூழ்நிலையும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சான். உடனே அந்த குரங்கு யோசிச்சுதான் அம்மா எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மேலே ஒரு பெரிய பாறையும் கீழே ஒரு சின்ன பாறை வந்துச்சாமா. அந்த சின்ன பாறை உருண்டு வந்துச்சுன்னா அந்த பெரிய பாறை சிங்கத்து மேலே விழுந்துடும், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சதாம்மா. ஆனால் அந்த பாறையை குரங்கால தள்ளவே முடியாது, வேற யாராவது தள்ளணும்னு யோசிச்சுதாம்மா. அப்படி யோசிக்கும்போது ஒரு பிளான் பண்ணிச்சு. என்னன்னா, அது சிங்கத்துக்கிட்ட இந்த காட்டிலேயே புலி யானையெல்லாம் தான் ராஜான்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சா, காட்டுக்கே ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அப்படின்னா நாங்கள் பலத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுச்சாம்மா. என் பலத்தை நிரூபிக்கணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டுச்சாம்மா. உடனே அந்த குரங்கு சொல்லிச்சாம்மா, இன்னைக்கு எப்படி நாங்கள் உணவுன்னு தெரிஞ்சு போச்சு, சாதத்துக்கு முன்னாடி உங்கள் பலத்தை பார்க்கணும், அதுக்கு இந்த பெரிய கல்லை நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அதுக்கு சிங்கம் சொல்லிச்சா, அந்த பெரிய பாறையை தூக்க முடியாது, தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அதுக்கு அந்த குட்டி குரங்கு சொல்லிச்சா, சரி பெரிய பாறை வேண்டாம், அந்த சின்ன பாறை இருக்குல்ல அதையவா தள்ளுங்கன்னு சொல்லிச்சாம்மா. சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் முயற்சி பண்ணிச்சாம்மா. முயற்சி பண்ணும்போது அந்த சின்ன பாறை உருண்டோன்னா மேலே இருக்கிற பெரிய பாறை அந்த சிங்கத்தை போட்டு அமர்த்திடுச்சாம்மா. அதை பார்த்துட்டு அந்த குட்டி குரங்கு நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி குடு குடு குடுன்னு காட்டை விட்டு வீட்டுக்கு போயிடுச்சாம்மா. வீட்டுக்கு போனோம்னா அவங்க அம்மா குரங்கு அந்த குரங்கை தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிச்சாம்மா. சொன்னோம்னா அதோட புத்திசாலித்தனத்தை நினச்சி அவங்க அம்மா ரொம்ப பாராட்டுறாங்களாம்மா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் நடந்துக்கணும். ஓகேவா? தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.